ஹாய் ஆர்மீஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் உங்கள் சிஎஸ்டா. நம்ம இப்போ ஜிம்மினோட மை பேபி கேர்ளோட நெக்ஸ்ட் படத்தை நான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் பார்ட் யாரும் பார்க்கலன்னா போய் பார்த்துட்டு வந்தீங்கன்னா அப்போ தான் இந்த ஸ்டோரி புரியும். லாஸ்ட் பார்ட்டில் நம்ம என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா அவங்களோட பேபி அபார்ட்டாக இருக்கும். ஸோ எல்லோரும் ஷாக்கிங்காக பார்த்துருப்பாங்க. நம்ஜன் வேறு எல்லோரையும் திட்டியிருப்பான். ஓகேண்ணா, நம்ம ஸ்டோரி அப்படியே அதுலேருந்தே கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போது ஸ்டார்டிங் சீனில் நம்ஜன் தான், அயன் டேக் கேர், பி ஸ்ட்ராங், ஃபீல் பண்ணாதீங்க, பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஆறுதல் சொல்லிவிட்டு அங்கேயே ஜிம்மினே பார்த்துட்டு இவங்க 1 வீக் இங்கே இருக்கட்டும். பிகாஸ் அவங்க மென்டலி ஃபிசிக்கலி பயங்கரமாக டிப்ரெஷனில் இருக்காங்க. பார்த்துக்கோங்க. 1 வீக் அப்புறம் அவங்க ஓகேவா இருந்தால் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போங்க. அப்படி இல்லையா இங்கே வச்சு பார்த்துக்கோங்க. ஜிமினா பார்த்துக்கோ என்ன அண்டையும் நீயும் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு இப்போ நம்ஜன் வெளியே போயிடுறான். இப்போ ஜிமினா அப்படியே உங்களை பார்க்குறான். நீங்கள் அப்படியே ஷாக்கிங்காக டியரியஸோடு அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க. உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே ஃபஸ்ட்டு தெரியல. இனியன் தான் உங்ககிட்ட போயிட்டு அண்ணி அண்ணி அப்படின்ற மாதிரி கூப்பிடுறான். நீங்கள் ஒன்றுக்குமே ஆசுற மாதிரி இல்லை, அப்படியே ஒரு ஸ்டோனோட உட்காந்துட்ருக்கீங்க. அப்போ டைம் அயன் அயன்மா அப்படின்ற மாதிரி கூப்பிடுறான். அப்போ நீங்கள் அண்ணா அயன் நீ ஓகேவா? அண்ணா அண்ணா அயன் நீ ஓகேவா அப்படின்ற மாதிரி உங்கள் சீக்ஸை பிடிச்சி அப்படியே பார்க்குறான். நீங்கள் அவ்வளோ அழுதுட்ருக்கீங்க. ஜிம்மனுக்கு நீங்கள் அழுக்கிறத பார்க்க முடியல. ஸோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக முன்னாடி வந்து உங்கள் பக்கத்தில் வந்து நின்றுட்டு உங்கள் ஷோல்டரில் கை வச்சுட்டு அயன் அப்படின்ற மாதிரி கூப்பிடுறான். நீங்கள் ஜிம்மனை நிமிர்ந்து ஒரு பார்வை தான் பார்க்குறீங்க. ஜிம்மனுக்கு அதுவே செருப்பால் அடித்த மாதிரி இருந்துச்சு. அவள் அவ்வளோ தான் உடஞ்சிட்டான். அயன் ஐம் சாரி அயன். ஜிம்மன் கொஞ்சம் கை எடுக்கிறீங்களா? அயன் ப்ளீஸ் ஜிம்மன் கொஞ்சம் கை எடுங்க. அயன் ஐம் ரியல். போதும் ஜிம்மன் போதும், எனக்கு இவ்வளோ ஹர்ட். போதும் ஜிம்மன் போதும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உங்கள் ஐஸை அப்படியே அந்த பெல்லிக்கிட்ட கொண்டு போயிட்டு உங்கள் ஹேண்ட் எடுத்து அதில் அப்படியே ரப் பண்ணிவிட்டு இவங்க என்ன வயன் பாப்பா போயிடுச்சாண்ணா? அது என்ன நான் தப்பு பண்ணுச்சு? இந்த பூமிக்கு கூட வரலன்னா என்ன நான் தப்பு பண்ணுச்சு? ஏ பாப்பா நான் ஒழுங்காகவே பார்த்துக்கலன்னா, நான் தப்பு பண்ணிட்டேன்னா, நான் ஒரு அம்மாவே இல்லைன்னா. வயன் அப்படிலாம் பேசாத வயன். நீ என்ன தப்பு பண்ண? எல்லாமே என் தப்பு தான். எல்லாமே என் தப்பு, எல்லாமே என் தப்பு தான், எல்லாமே என் தப்பு தான். வயன் 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 ப்ளீஸ் அழுகாத வயன். நிறுத்துங்க ஜிம்மன், நிறுத்துங்க. எல்லாமே உங்களால் தான். உங்களெல்லாம் போய் நான் லவ் பண்ண பற்றியா? என்ன செருப்பாலே அடிக்கணும், என்ன செருப்பாலே அடிக்கணும். எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல. நான் ஏன் இப்படி இருக்கேன் எனக்கு தெரியல. உங்களை வெறுக்கவும் முடியாம கிட்ட சேர்த்துக்கவும் முடியும். என்னை ஏன் இப்படி சித்திரவதைப்படுத்துறீங்க? ப்ளீஸ் என்னை விட்டுடுங்க. ப்ளீஸ் என்னை இப்படியே விட்டுடுங்க. நான் எங்கேயாவது போயிருந்துக்கிறேன். வயன் வயன் அப்படிலாம் உன்னை என்னால் விட முடியாது. போதும் ஜிம்மன். சும்மா ஃபேக்காக நடிச்சு தானே என்னை இந்தளவுக்கு வைக்க வச்சிருக்கீங்க. என்னால் முடியுது. ஏன் அண்ணா எனக்கு மட்டும் இப்படி நடக்குது? ஏன் அண்ணா ஏன் எனக்கு மட்டும்
அயன் அயன் மணி அழுகாத, அதான் அண்ணா இருக்கான்ல, அண்ணா பார்த்துக்கிறேன், ஓகேவா? அண்ணி அழுகாதீங்க அண்ணி, நாங்களாம் இருக்கோம்ல, நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. அயன் அயன் நீ எப்படி அழுதுட்ருக்க? வாங்க பிரைட் சார், வாங்க, இதுக்கு நீங்களும் தானே ஒரு காரணம். வாங்க சார் வாங்க. வாவ், 2 பேரும் எப்படிடா அப்படி நடிக்கிறீங்க? எனக்கு புரியலை, 2 பேரும் எப்படி இப்படி நடிக்கிறீங்க? வயன், நான் என்ன பண்ண வயன்? எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமே இல்லை. எனக்கு எந்த சம்மந்தமே இல்லையா? எப்படிடா அவனால் எப்படி பேச முடியுது? எப்படிடா பேச முடியுது? அவன் தான் ஃபிக்கமே இல்லாமல் பொண்டாட்டி உன்கிட்ட வித்தானா? எப்படிடா? வயன், வார்த்தை அளந்து பேசு. வா சிம்மன், நான் சொன்னது உண்மை இல்லைன்னு நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இங்கே பேசிகிட்டு இருக்கீங்க. டேங்கும் இனி எனக்கு ஒன்றுமே புரியல. வயன் என்னை பற்றி பேசிகிட்ருக்க? அண்ணா உங்களுக்கு தெரியாதுல்ல, இதோ நிற்கிறாரே உங்கள் பெஸ்ட்டு ஃப்ரெண்டு, என்ன பண்ணாருன்னு உங்களுக்கு தெரியல? எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லிட்டு தானே பண்ணுவார். எங்கே அந்த சேக்கி சார்? சிம்மன் அப்படி, சிம்மன் எப்படி? இப்போ எங்கே போனீங்க? இப்போ எங்கே போனார்? வயன் நீ எதை பற்றி பேசிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். மச்சான் அது ஒன்றும் இல்லை, வயன் முடிச்சுமன், வயன் என்னை பற்றி பேசிகிட்ருக்க. இதோ நிற்கிறாரே இந்த சிம்மன், என்ன அந்த சைட் நிற்கிறாரே அந்த பிரைட் சார், அவர்கிட்ட என்னை சொல்கிறதுக்கே எனக்கு வெக்கமாக இருக்கு. இவரெல்லாம் பண்ண லவ் பண்ணன்னு நினைக்கும்போது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவ்வளோ கலக்குறீங்க. அவங்க இங்கே செம்மக்கும் வந்துருச்சு. அப்படியே எழுந்திரிச்சு போய் கோபமாக சிம்மனோட காலரை பிடிச்சிட்டு, சிம்மன் இங்கே என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் சொல்கிறியா? ஃபைன் சொல்கிறது உண்மையாடா? அவங்க அது சொல்லு சொல்லு சிம்மன், சொல்லுடா. அவங்க அது உண்மை என்ன அப்படின்னு சொல்லிட்டு டயம் பல்லாருன்னு ஒரு ஆளாக அறிகிறான். சிம்மனுக்கு வாயிலேருந்து பிளட்டே வந்துடுச்சு. என்ன என்ன சிம்மன் நினச்சிட்ருக்கோம் மனசில்? உனக்கு கொஞ்சமாக நீ ஏன் ஜிம்மனாடா? சத்தியமா நீ ஏன் ஜிம்மனே இல்லைடா, வேற ஒருத்தன். சீ, தயவு செய்து கையெடுத்து கும்பிடுறேன். பையனை நீ உண்மையால லவ் பண்ணுறதா இருந்துச்சுன்னா தயவு செய்து அதை எடுத்து விட்டு போயிடு. பையன் மூஞ்சில் முடிச்சிடாத, ஏன் மூஞ்சிலையும் தான். மச்சான் என்னை தயவு செய்து அப்படி கூப்பிடாத அப்படின்னு சொல்லிட்டு எங்கிட்ட அவன் கத்துறான். சிம்மன், மச்சான் என்னை கூப்பிடாதன்னு சொன்னேன். டயம் நான் வேணும்னு பண்ணலடா. அப்புறம் எப்படி பண்ண? அண்ணா ஃபைன் நீ சும்மா இரு. அண்ணா ஃபைன் நீ சும்மா இரு. எல்லாம் பார்த்துட்டு இருந்த இனி எனக்கு அவன் அவ்வளோ ஹார்ட் ப்ரோக்கிங்கா ஜிம்மனோட வந்து நிற்கிறான். அண்ணா அப்போ ஜிம்மன் இனியனை ஃபேஸ் பண்ண முடியாமல் அப்படின்னு வந்து பார்க்குறான். இனியன் தியரியஸோட ஜிம்மனை பார்த்துட்ருக்கான். நிஜமாலே நீ ஏன்னா தானா? நிஜமாலுமே நீ ஏன்னா தானா? நீ அண்ணாவே இல்லை. என் அண்ணா இப்படி இருக்கவே மாட்டார். என் அண்ணா எனக்கு ஒரு ரோல் மாடல் நினச்சிட்டு இருந்தேன். பொண்ணுங்களை எப்படி ட்ரீட் பண்ணுவார் தெரியுமா? நீ அண்ணா தானா இல்லை நீ வேறு யாருமா? இனிமேல் நீ மூஞ்சில முடிச்சிடாதண்ணா. உனக்கும் எனக்கும் இருக்கிற அந்த அண்ணா பாண்ட் ரிலேஷன்ஷிப் எப்போ உடஞ்சிருச்சுண்ணா.
நீ அண்ணியை வீட்டிலேருந்து இது பண்ணக்கப்புறம் நீ என்னமோ அண்ணியை கொண்டு போய் வீட்டில் தான் விட்டுருப்ப, 2 பேருக்கும் இல்லை ஏதோ சண்டைன்னு தான் நினச்சேன். ஆனால் இன்னைக்கு தானே தெரியுது நீ என்ன பண்ணிட்டு வந்திருக்கன்னு. அவங்கள மட்டும் ஹர்ட் பண்ணலடா, அவங்க கூட இருந்த இன்னொரு உயிரையும் ஹர்ட் பண்ணியிருக்க. நீலாம் என்ன மனுஷன்? அண்ணான்னு சொல்கிறதுக்கு எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. தயவு செய்து உன்னை கையெடுத்து நானும் கும்பிடுறேன். உனக்கு அண்ணி மேலே உண்மையான லவ் இருந்துச்சுன்னா இனிமேல் அண்ணியை வந்து பார்க்காத, என்னையும் சேர்த்து தான் அப்படின்னு சொல்லிட்டு இனியன் சொல்கிறான். ஜிம்மனுக்கு ரொம்ப ஹர்ட்டிங்காக இருக்குது. இனியா தயவு செய்து என்னை அப்படி கூப்பிடாத, உனக்கும் எனக்கு எந்த ரிலேஷன்ஷிப் கிடையாது இன்னிலேருந்து அப்படின்னு சொல்லிட்டு இனியன் அப்படியே திரும்பிக்கிறான். அவனுக்கு அவ்வளோ ஹர்ட்டிங்காக இருக்குது. அப்போ நீங்கள் அண்ணா வயன் என்ன வயன் சொல்லு அண்ணா, என்னை எங்கேயாவது கூட்டிகிட்டு போயிடுறேன் அண்ணா, எனக்கு இங்கே இருக்கவே பிடிக்கலண்ணா, அருவருப்பாக இருக்கு, யாருக்குமே தெரியாத இடத்துக்கு ப்ளீஸ்ண்ணா என்னை கூட்டிகிட்டு போயிடுண்ணா, நீண்ணா மட்டும் போயிடலாண்ணா ப்ளீஸ். வயனே அழுக்காத, 1 வீக் இங்கே இருக்கணும்ல, ஹாஸ்பிட்டலில் ஏறு, அப்புறம் நம்ம பிளான் பண்ணி போய்க்கலாம். அண்ணி நானும் வரேன் அண்ணி. சரி நான் போய் டாக்டரை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது டயம் ஜெர்மன் இருக்கிறான் அப்படின்ற ஒரு நினப்பே இல்லாமல் அவனை கண்டுக்கவே இல்லை. அவன் நேரம் டாக்டரை பார்க்க போயிட்டான். அவங்கள இன்றைக்கே டிஸ்சார்ஜ் பண்ணி எங்கேயாவது கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு. ஜிம்மன் அங்கேயே நின்று உங்களே தான் பார்த்துட்ருக்கான். நீங்கள் ஜிம்மனை கண்டுக்கவே இல்லை, அப்படியே ஒரு ஸ்டோர் நாட்டை உட்காந்துட்ருக்கீங்க. இப்போ இனியன் தான் உங்களுக்கு ஜூஸ் போட்டு கொடுத்துட்ருக்கான். நீங்கள் அப்படியே அதை வாங்கி மெதுவாக குடிச்சிட்ருக்கீங்க. ஜிம்மன் அந்த இடத்த விட்டு நக்கறவே இல்லை, அங்கேயே நின்று உங்களே தான் பார்த்துட்ருக்கான். அப்படியே உங்களை ஒரு மாதிரி டியரியஸோட ப்ரோக்கன் ஹார்ட்டோட உங்களே தான் பார்த்துட்ருக்கான். பட் நீங்கள் ஜிம்மனை பார்த்தும் பார்க்காத மாதிரி இருக்கீங்க. ஐம் ரியலி சாரி வயன், உன்னை இவ்வளோ ஹர்ட் பண்ண நினச்சி கூட பார்க்கல. நான் ஒரு பொசசிவ்னஸ், நீ எனக்கு மட்டும்தான், நீ என்னோடவ அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் நான் இதெல்லாம் பண்ணேன். நான் ஒன்றும் வேணும் பண்ணடி, எல்லாம் என்னோட பொசசிவ்னஸ்னால தான். ஆனால் நீ என்னை இவ்வளோ ஹர்ட் வெறுப்பண்ண நினச்சி கூட பார்க்கல. ரியலி சாரிடி வயன், ரியலி சாரிடி பொண்டாடி. நீ இல்லாமல் நான் என்ன ஆவேன்னு கூட தெரியலடி, என்னால் இருக்க முடியுமான்னு தெரியல. பட் பரவாயில்ல, உனக்கு இதுதான் சந்தோஷம்னா நான் உன்னை தூரத்தில் இருந்தே பார்த்து லவ் பண்ணிக்கிறேன்டி. ஆனால் என்னோட அப்பா போகணும்னு நினச்சி கூட பார்க்கல. நீ அம்மா அண்ணா அப்பாடி. ரியலி சாரி வயன், நான் இவ்வளோ மட்டும்தான் சொல்ல முடியும். பரவாயில்லடி, நீ என்னை வெறுத்தது நல்லது தான் ஒரு வகையில். என் கூட இருந்தேன்னா எப்படி இருந்தாலும் ஹர்ட் ஆகும், நான் ஹர்ட் பண்ணிகிட்டே இருப்பேன். என்னோட சுயநலத்துக்காக நானும் தாண்டி ஒன்று லவ் பண்ணுறேன், ரொம்ப ரொம்ப லவ் பண்ணுறேன். ஏன் என்னை விட நான் உன்னை தான் லவ் பண்ணுறேன். எனக்கு ஒன்று அவ்வளோ பிடிக்கும், ஆனால் நான் அதை வெளியே காமிச்சதில்லை. பரவாயில்லடி வயன், நீ ஹாப்பியாக இருந்தால் அது போதும். என் மச்சான் இருக்கான், அவனை உன்னை நல்லா பார்த்துப்பான். அந்த நம்பிக்கையோட நான் உன்னை விட்டுட்டு போகிறேன்டி. இனிமேல் நீ நினச்சா கூட நான் வர மாட்டேன், கண்ணிலே நான் பட மாட்டேன்டி. நீ ஹாப்பியாக ரெடி பண்ணாடி. ஐ லவ் யூ அண்ட் மிஸ் யூ ஸோ மச். பட் நான் உன்னை எங்கேயாவது தூரத்துலேருந்து பார்த்துட்டு தான் இருப்பேன். மிஸ் யூடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள திரும்பி பார்க்காம போயிடுறான். உன்னிடம் விட்டு செல்கிறேன், ஏதும் இல்லையே உன்னிடத்தில். எங்கே போவது, யாரை கேட்பது, எல்லா பாதையும் உன்னிடத்தில். ஏன் இந்த வாழ்வில் வந்தாய், என் இரவையும் பகலையும்
மாற்றி போனாய். ஏன் இந்த பிரிவை தந்தாய்? என் இதயத்தில் தனிமையை மூற்றி போனாய்.